இந்த பிக் பாஸ் லைவ்ல பார்த்தீங்கன்னா, விசித்ராவும், அர்ச்சனாவும் வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வைல்ட் கார்டா உள்ள வந்த அர்ச்சனா பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில மற்ற எல்லா போட்டியாளர்களிடையும் வந்துட்டு வாக்குவாதத்தில ஈடுபட்டாங்க. அந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, விசித்ரா தான் அர்ச்சனாவுக்கு பக்கபலமா இருந்தாங்க. ஆனா இப்போ விசித்ரா பார்த்தீங்கன்னா, அர்ச்சனாவ கடுமையா விமர்சிச்சிருக்கிறாங்க. தனக்கு ஆதரவா தினேஷ் கிட்ட சண்டைக்கு போகாத காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரியா கேட்க 2 பேருக்கும் இடையில பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் வந்துட்டு பெருகி இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஆரம்பத்தில் ஒரே டீமில் இருந்த விசித்ராவும் அர்ச்சனாவும் பார்த்தீங்கன்னா இப்போது ஹாட் ஸ்டாரில் ஒளிபரப்பாகிட்டு வர 24 மணி நேர லைவ் காட்சிகளில் வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே விசித்ரா சில வாரங்களாகவே பார்த்தீங்கன்னா தினேஷ் மேலே தன்னுடைய மொத்த கோவத்தையுமே காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. தினேஷ் எது செஞ்சாலுமே தன்னை பழி வாங்குற நோக்கத்தோட செய்கிறதாவே விசித்ரா பேசிகிட்டு இருக்கிறாங்க. போன வாரத்தில் கூட ரவீனா விசித்ராவை பாத்திரம் கழுவுறதுக்காக கூப்பிட்டப்போ கூட அது தினேஷ் சொல்லித்தான் கூப்பிட்டுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லி தினேஷோட பர்சனல் வாழ்க்கையை குறித்து கேமரா முன்னாடி பேசியிருந்தாங்க. இது குறித்து கமல் சார் கூட பார்த்தீங்கன்னா விசித்ராவுக்கு வார்னிங் கொடுத்துருந்தாரு. ஆனாலும் கமல் சார் போனதுக்கு அப்புறமா தினேஷை பற்றி நான் பேசுகிறது தவறே இல்லை இந்த மாதிரியா சொல்லி மறுபடியும் விசித்ரா பேசியிருந்தது எல்லாரையுமே அதிர்ச்சி அடைய வச்சுது. இந்த நிலையில தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வழக்கம் போலவே எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற விசித்ரா அர்ச்சனா கிட்ட நீ முன்ன மாதிரி இல்லை, முன்னாடியெல்லாம் ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே குரல் கொடுத்து கேள்வி கேட்பேன், இப்போது யார்கிட்டையுமே நீ சண்டை போட மாட்டேங்கிற மாதிரியா இருக்கிற இந்த மாதிரியா பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அர்ச்சனா எனக்கு இப்போது சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லை, நான் இதுவரைக்கும் வேலை பார்த்த இடங்களில் பெரிய அளவில் நட்பை சந்திக்கவே இல்லை, அதனால் இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த சீசன் முடிய போகுது. ஸோ இந்த நேரத்தில் நான் யார்கிட்டையும் சண்டை போட்டு இங்கேயும் விரோதத்தை விதைக்கிறதுக்கு விரும்பலை, நான் வெளியே போனாலும் இங்கே இருக்கிறவங்கள பார்க்குற இடங்களில் சிரிச்சபடி அவங்கக்கிட்ட பேசணும்னு சொல்லி நினைக்கிறேன், அதுக்காக இப்போ நான் பேசாமல் இருக்கிறேன் இந்த மாதிரியா சொல்ல, அது எப்படி அப்போ நீ முன்னாடி இருந்தது நடிப்பா இந்த மாதிரியா விசித்ரா கேட்குறாங்க. அதுக்கு அர்ச்சனா அது நடிப்பு இல்லை, அதுதான் நான் ஆனால் இப்போது பட்ட அடியால் நான் திருந்தி இருக்கேன். எங்கள் அப்பா அம்மா எங்கள் ஃபேமிலி ரவுண்டில் வந்தாங்கல்ல, அப்போது எங்கள் அப்பா என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இவ பண்ணுறத பார்த்து நான் பிபி மாத்திரை போட்டு தூங்குறேன்னு சொன்னார். அதுக்கப்புறமா நான் புரிஞ்சுக்கிட்டேன் யார்கிட்டையும் தேவையில்லாமல் சண்டை போடக்கூடாதுன்னு. ஆனால் நீங்கள் இப்போ உங்களுக்கும் தினேஷுக்கும் இருக்கிற பிரச்சனையில் என்ன சண்டை போட சொல்கிறீங்க, அது எனக்கு அவசியம் இல்லைன்னு அர்ச்சனா சொல்ல, தினேஷோட அம்மா அப்பா வரும்போது உங்ககிட்ட எப்படி பேசிட்டு போனாங்க, அவங்க அழுதப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுனது எல்லாம் நடிப்பா இந்த மாதிரியா அர்ச்சனா பதிலுக்கு விசித்ராவை கேட்க, பக்கத்தில் இருந்த மாயா, அர்ச்சனா விசித்ரா உன்னை சண்டை போட சொல்லலை, நீ ஆரம்பத்தில் அழுதுகிட்டு இருந்தப்போ உனக்கு ஆறுதலாக இருந்தது விசித்ரா தானே, அதனால் இப்போ நீ விசித்ராவுக்கு ஆறுதலாக தினேஷ்கிட்ட கேள்வி கேட்கலாமே அப்படிங்கிற மாதிரியா தான் அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பதிலுக்கு இன்னும் ஏற்றி விடுறாங்க. அதுக்கு அர்ச்சனா 2 பேரும் நீங்கள் மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்கீங்க, நாங்கள் எது சொன்னாலும் கேட்குறது கிடையாது, நான் தினேஷ் ப்ரோ கிட்டையும் எடுத்து சொல்லியிருக்கேன் இந்த மாதிரியா சொல்ல, அதை ஏற்றுக்காத விசித்ரா மறுபடியும் நீ ஆரம்பத்தில் எவ்வளோ சண்டை போட்ட, ஆனால் இப்போது சண்டை போட எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிற, இதில் எது உண்மைன்னு எனக்கு தெரியலை, கடைசி நேரம் வந்ததோ நடிக்கிறியான்னு கேட்குறாங்க. அதுக்கு கோவமான அர்ச்சனா நான் நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன் என்னோடய மனநிலை என்ன அப்படிங்கிறத, நான் கமல் சார் முன்னாடியும் சொன்னேன், இங்கே இருந்து நான் போகும்போது 2 பேருடைய அன்பையாச்சும் நான் பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இருக்கிறேன், ஆனால் நீங்கள் நான் நடிக்கிறேன், டைரி போட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரியா எல்லாம் நான் பார்த்து சொல்கிறீங்க, அப்படி பார்த்தா நீங்களும் தான் நிறைய பண்ணியிருக்கீங்க, ஆனால் நான் உங்களை மாதிரி கேமரா முன்னாடி நினச்சிட்ருக்கல, நீங்கள் கேமரா முன்னாடி நடிக்கிறீங்க அப்படிங்கிறத கமல் சார் கூட போன வர சொல்லிட்டாரு இந்த மாதிரியா சொன்னபடி அங்கேருந்து வேகமாக கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இதனால் கோவமான விசித்ரா பார்த்தீங்கன்னா மாயா கிட்ட புலம்பிகிட்ருக்குறாங்க. இந்த வீடியோ காட்சிகள் சண்டை காட்சிகள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு 24 ஹார்ஸ் லைவில் வந்துட்டு பயங்கரமாக போயிட்டுருக்குது. ஸோ இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தட்டி விடுங்க.